ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். என்ன வீடியோ அப்படின்னா, ஒரு பேப்பர் கட்டிங் எப்படி நம்ம அளவெடுத்து மார்க் பண்ணி நம்ம மெயின் பீஸில் வச்சு கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த பேப்பர் கட்டிங் நான் எதுக்காக இது பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம ஃப்ராக் தைக்கிறோம், ஒரு அம்பர்லா கட்டிங் தைக்கிறோம். லைனிங் இல்லாமல் நான் சொல்கிறேன், வித்தவுட் லைனிங் இல்லாமல் ஒரு ஃபேப்ரிக்கில் நம்ம அப்படியே கட் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றது தெரியணும். இப்போ நான் பேப்பரில் ஃபோல்டு பண்ணுற பக்கம் நம்ம பக்கமும் ஓப்பன் சைடு ஆப்போசிட் சைடு வச்சுக்கோங்க. இது மாதிரி பேப்பர் கட்டிங் பண்ணிவிட்டு நீங்கள் மெயின் பீஸில் வச்சு அப்படியே கட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னு நினச்சிக்கோங்க, பார்த்தீங்களா? இப்போ லைனிங் நம்ம கொடுக்க மாட்டோம். அப்போ மெயின் கிளாத்தில் தான் நம்ம அளவெல்லாம் எடுக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இப்படி பேப்பர் கட்டிங் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம லைனிங் இல்லாமல் இந்த மாதிரி பேப்பர் கட்டிங் போட்டு ஈஸியாக நம்ம மெயின் பீஸில் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு ஃப்ராக் தைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பேப்பர் கட்டிங் நான் போட்டிருக்கேன். இதில் முழுக்க நான் என்னோடய அளவு நான் எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னா, ப்ளவுஸோட அளவு என்னவோ அந்த அளவு தாங்க நான் மார்க் பண்ணியிருக்கேன். வேறு எதுவுமே கிடையாது, எந்த ஒரு மெஷர்மெண்ட்டுமே கிடையாது. ஆனால் என்னோடய ப்ளவுஸோட அளவு எந்த அளவு இருக்குமோ, ஹைட்டு, ஆர்ம் ஹோல்ஸ் அளவு, பேக் சைடு, ஃப்ரண்ட்டு எவ்வளோ இருக்கும் என்னன்றதை பார்த்துட்டு, நம்மளுக்கு ப்ளவுஸில் வச்சு இப்போ அளவு எடுக்கிறது அப்படின்னா மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது உங்களுடைய ஹைட்டு பார்த்துக்கோங்க. ப்ளவுஸில் நீங்கள் ஹைட்டு எவ்வளோ இருக்குது பேக் சைடில் அப்படின்றத பார்த்துக்கோங்க. நெக்கு மட்டும் கொஞ்சம் மாறும். ஃப்ரண்ட்டில் நீங்கள் ஒரு 6 இன்ச்சு நார்மலாக வைக்கிறீங்களா இருந்தால் ஒரு ஃப்ராக் தைக்கிறதுக்கு ஒரு 5.5 இன்ச்சு போதும். ஏன்னா அப்போ தான் நெக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கும்போது அழகாக இருக்கும். பேக் சைடு அதே மாதிரி நம்ம 8 இன்ச்சு வைப்போம் பேக் சைடு. அந்த அளவுக்கு தேவையில்லைங்க. ஒரு 5 இன்ச்சு இருந்த பேக் சைடும் ஃப்ரண்ட்டும் ஒரே அளவில் இருந்தாலுமே ஓகே தான். ஏன்னா நம்ம ரோப் வச்சு ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஆனால் ரொம்ப க்ளோஸில் வச்சு தைக்கும்போது இன்னும் பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஸ்லீவ் பஃப் ஸ்லீவ் வச்சு தைக்கும்போது சூப்பராக இருக்கும். இப்போ என்னோடய ப்ளவுஸோட அளவு பார்த்திங்க அப்படின்னா, ஹிப்போட அளவு ப்ளஸ் ப்ளவுஸோட ஹைட்டு, என்னோடய ஹைட்டு பார்த்திங்கன்னா 15 இன்ச்சு. அந்த அளவு ஒரு 1/2 இன்ச்சு கம்மி பண்ணி நான் 14.5 இன்ச்சு வச்சுருக்கேன். இப்போ அதே மாதிரி நம்ம ஃப்ராக் தைக்கும்போது இப்போ 13 டு 14 இன்ச்சு வரைக்குமே நார்மலான ஒரு ஹைட்டு தான். அதுக்கும் கம்மியாக வச்சோம் அப்படின்னா, அதுக்கும் கம்மியாக வைக்கிறவங்க இருப்பாங்க. என்ன அப்படின்னா ஜஸ்ட்டு வரைக்கும் வைப்பாங்க. அது இந்த ஆலியா கட் அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல, அது வரைக்கும் இருக்கிறது இருக்கும். இது நார்மலாக ஒரு அம்பர்லா கட்டிங்கோ ஒரு ஃப்ராக் தைக்கிறதுக்கோ இது யூஸ் ஆகும். நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ என்னோடய ஷோல்டர் அகலம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் மொத்தத்துக்குமே என்ன பண்ணியிருக்கேன், 7 இன்ச் எடுத்திருக்கேன். அந்த 7 இன்ச்சில் நான் பேக் சைடு ஃப்ரண்ட்டில் டீப் நெக்காக தான் நான் கட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் ஷோல்டரோட வித்து பார்த்திங்க அப்படின்னா 4 இன்ச்சும், மீதி ப்ளவுஸோட அந்த ஷோல்டரோட அகலம் பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு, மீதி உள்ள பார்ட் 3 இன்ச்சை நான் அப்படியே வச்சுருக்கேன். ஏன்னா நான் போட் நெக் மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக இப்போ ஆர்ம் ஹோல் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஷோல்டர்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கீழே இறக்கம் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி நான் கிராஸாக லைன் போட்டிருக்கேன். இந்த மாதிரி அதாவது நம்ம டைமண்ட் ஷேப் தான் நான் இதில் கட் பண்ண போகிறேன். அந்த மாதிரி நெக்குக்கு நீங்கள் எந்த ப்ளவுஸாக இருந்தாலும் ஷோல்டர் ஒரு கிராஸ் லைட்டாக கொடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது அந்த ஷோல்டர் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபிட்டிங் சூப்பராக இருக்குங்க. அது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதிலிருந்து நம்ம ஆர்ம் ஹோல் எவ்வளோ அப்படின்றத 6 இன்ச்சு, 6, 7 அந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ இருக்கோ அந்த இன்ச் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் அதிலேருந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கீழே ஹிப்புக்கு நம்ம 1 இன்ச்சு டாட் பிடிப்போம் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஆர்ம் ஹோல் லென்த்து அளவு எவ்வளோ, சுற்றளவு எவ்வளோன்றதை மார்க் பண்ணிக்கோங்க. 8 இன்ச் என்னோடது. அதே அந்த 8 இன்ச் அளவுக்கு நம்ம 1 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, அந்த லைனும் நம்ம 8 இன்ச்சு மார்க் பண்ணது நம்மளுக்கு ஒரே லெவல் கிடைக்கும். அதை மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டு ஆர்ம் ஹோலை நான் லைன் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி லைன் போட்டு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் நெக்கு பார்த்திங்கன்னா நான் டைமண்ட் நெக் தான் நான் கட் பண்ண போகிறேன், முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ இதுக்கு நான் பார்த்திங்கன்னா எவ்வளோ லென்த்து நம்ம பேக் சைடு விட ஃப்ரண்ட் கம்மியாக எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஃப்ரண்ட்டில் நான் ப்ளவுஸுக்கு 6.5 இன்ச்சு எடுப்பேன். அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கம்மி பண்ணி 6 இன்ச்சு எடுத்திருக்கேன் நான். அதாவது 6.5, 7 வரைக்குமே எடுக்கிறேன். ஆனால் இதில் 6.5 இன்ச்சு தான், 6 இன்ச்சு தான் எடுத்திருக்கேன். இது என்னோடய மெஷர்மெண்ட்டில் தான் நான் இந்த ஃப்ராக் தைக்கிறேன். ஸோ என்னோடய அளவுக்கு தான் நான் சொல்கிறேன். ப்ளவுஸில் இருந்து ஒரு 1/2 இன்ச்சு நம்ம கம்மி பண்ணி தான் அந்த ஃப்ராக் தைக்கிறதுக்கு நான் சொல்கிறேன். இப்போ எனக்கு எப்படி அளவு எடுக்கணும் என்னன்ற
பண்ணுறது தெரியாதவங்களுக்கு தான் இந்த டிப்ஸ். நீங்கள் இந்த மாதிரி பேப்பர் கட்டிங் போட்டு இது பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைமண்ட் நெக் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் போட்டிருக்கேன். இதுலேயும் நான் சொல்கிறேன், நம்ம என்ன நெக்கு ட்ரா பண்ணியிருக்கோமோ அதுலேருந்து பாக்ஸ் போட்டுக்கோங்க. பாக்ஸ் போட்டு கீழே கார்னர்லேருந்து ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு தாராளமாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இருந்தால் போதும். இந்த 2 ஜாயிண்ட்டையும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாயிண்ட்டையும் ஷோல்டரையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கிறலாம். இப்போ நம்மளுக்கு வந்து ஷோல்டர்லேருந்து குறுகலாக வந்து கீழே வந்து நல்லா டீப்பாக வரும். அந்த மாதிரி நெக்கு தான் இது. நான் உங்களுக்கு வந்து இந்த இது நீங்கள் இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட நெக்கு வந்து எப்படி இருக்குன்றதை கண்டிப்பாக சொல்லுங்கள். இதில் வந்து நான் அந்த ஃப்ராகோட இது வந்து நான் அட்டாச் பண்ணுறேன் லாஸ்ட்டில், எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பேப்பர் கட்டிங் வந்து பண்ணியாச்சு. இவ்வளோ தான், வேறு எதுவுமே இல்லை. நம்ம ப்ளவுஸோட பேக் பார்ட்டு, ஃப்ரண்ட் பார்ட்டு, ஹைட்டு இது மட்டும் தான் நம்மளுக்கு முக்கியம். ஆர்ம் ஹோல்லேருந்து அதுலேருந்து நீங்கள் ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு நீங்கள் கம்மி பண்ணி நீங்கள் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து மெயின் பீஸு. இந்த மெயின் பீஸில் வந்து நான் லைனிங் கொடுக்கவே இல்லைங்க. ஏன்னா இது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியல. ஸோ அதனால் நான் லைனிங் கொடுக்கல. இது வந்து நம்ம ஜாயிண்ட் சேரீ கொடுப்போம் பார்த்தீங்களா, ஆஃபர் டயத்துலலாம் ஜாயிண்ட் சேரீ போடுவாங்க. அந்த டயத்தில் நான் வாங்கினதான் சேரீயாக நான் ப்ளவுஸ் தைச்சி வேர் பண்ணிவிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இதை வந்து அப்படியே ஒரு ஃப்ராக் தைக்கிறதுக்காக தான் நான் வந்து வச்சுருந்தேன். ஸோ அதனால தான் இந்த டைம் வந்து நான் கட் பண்ணுறேன். இது வந்து மேலே பாடி மெஷர்மெண்ட்க்கு அந்த இதுக்காகத்தான் நான் இது வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் சேரீலேருந்து தனியாக. இப்போ கரைப்பகுதியை நான் வந்து அப்படியே கீழே வச்சுருக்கேன். இதில் வந்து 1/2 இன்ச் அளவுக்கு தான் நம்ம வந்து அதாவது பேப்பர் கட்டிங்லேயுமே நான் ஒரு 1/2 இன்ச்சு தான் நான் விட்டுருப்பேன். அதே இதை போட்டு நீங்கள் அந்த பேப்பர் கட்டிங்கை அப்படியே நீங்கள் வந்து மெயின் பீஸில் வச்சு கட் பண்ணாலே போதும். அவ்வளோதான். இதில் நெக் பீஸுக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நம்ம கிராஸுக்கு நம்ம துணி கொடுத்து அடித்து திருப்புற மாதிரி நீங்கள் நெக் பீஸுக்கு ஒரு பாக்ஸ், அதாவது ஒரு 7-8 இன்ச் அளவுக்கு நீங்கள் லென்த்துக்கு நீங்கள் வந்து துணி எடுத்துக்கோங்க. அதாவது உங்கள் நெக்கு வந்து கவர் ஆகணும். அதில் வச்சு அப்படியே நீங்கள் அடித்து திருப்பினீங்கனாலே போதும், வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து லைனிங் எப்படி அடித்து திருப்புவோமோ அந்த மாதிரி நீங்கள் இந்த பார்ட்டுக்கு நீங்கள் அதில் கம்மியாக நீங்கள் வந்து கிளாத் எடுத்து அந்த நெக் பீஸ் மட்டும் கவர் ஆனால் போதும். அந்த அளவுக்கு நீங்கள் துணி எடுத்து நீங்கள் அப்படியே அடித்து திருப்பிட்டு மீதி உள்ள கிளாத்தை ஃபோல்டு பண்ணி நெக்கு வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு மீதி அந்த நம்ம அடிச்சிருப்போம் பார்த்தீங்களா, அந்த துணி இருக்கும். அதில் நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, ஹெம்மிங் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். தையல் போட்டிங்க அப்படின்னா நல்லா இருக்காது. ஹெம்மிங் பண்ணுங்கள். ஹெம்மிங் பண்ணால் மட்டும்தான் அதோடய ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கு வந்து நகணும். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து குண்டூசி செட் பண்ணிவிட்டு இது பண்ணாலும் சரி, நான் வந்து மேலாக ஸ்கேல் வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே நீங்கள் வந்து அந்த பேப்பரில் என்ன அளவு இருக்கோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் வந்து கட் பண்ணாலே போதும். நான் எக்ஸஸாக உள்ளதெல்லாம் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து லைன் போட்டு அதுக்கு மேலேயே நான் கட் பண்ண போகிறேங்க. ஏன்னா நம்ம வந்து லைனிங் அப்படின்னா மெயின் பீஸை வந்து ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணுவோம் லைனிங்கை வச்சு. ஏன்னா அடித்து திருப்பும் போது 1/4 இன்ச்சு இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா பீஸ் இருந்தால் கட் பண்ணி எடுத்துருவோம். இது அப்படி இல்லை, நம்ம இதே பீஸில் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கான அளவு வந்து நீங்கள் பேப்பர் கட்டிங்கில் போட்டுட்டு அதை அப்படியே நீங்கள் மெயின் பீஸில் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிட்டாலே போதும். எக்ஸ்ட்ரா நீங்கள் கிளாத் விடவும் அவசியமும் கிடையாது. நம்ம எங்கெங்கே மார்க் பண்ணியிருக்கோம், சிசர் கட் பண்ணியிருக்கோன்றதை பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. அது முக்கியம். ஏன்னா சைட் ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு அது கண்டிப்பாக யூஸ் ஆகும். இப்போ இதை ஃபுல்லாக அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ப்ளவுஸுக்குமே நல்லாவே யூஸ் ஆகுங்க. நம்ம ஒரு தடவை நம்ம மெஷர்மெண்ட்டை எடுத்து கட் பண்ணி சார்ட்லேயும் இல்லை நிறைய பேப்பர் கட்டிங் வந்து கட் பண்ணுறதுக்கு பேப்பர் இருக்குது, நிறையா இருக்குது. ஸோ அது மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிட்டாலுமே ஓகே தான். கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு நீங்கள் அப்பப்போ உங்களுக்கு ப்ளவுஸுக்கு வந்து ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சில பேர் நிறைய பேப்பர் கட்டிங் போட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு கட் பண்ணுங்கன்னு சொல்கிறவங்க நிறையா பேர் இருக்காங்கங்க. உண்மையிலே என் டைமே நிறையா பேர் சொல்லியிருக்காங்க, பேப்பர் கட்டிங் போட தெரியுமா உங்களுக்கு, அப்படி போட்டு எங்களுக்கு ப்ளவுஸ் கட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் என்னன்றது எங்களுக்கு தெரியலை.
ஏன்னா அதேவே நம்ம லைனிங்கில் வந்து கட் பண்ண போகிறோம். ஆனால் பேப்பர் கட்டிங்கில் வந்து கட் பண்ணும்போது ஃபிட்டிங் சூப்பராக இருக்கும். அந்த ப்ளவுஸை பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து ஒரு அன்ஈவனாக இல்லாமல் ஒரு ஈவனாகவே நம்மளுக்கு சைட் ஜாயின் பண்ணுறப்பையோ எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லவே கேள்விப்பட்டிருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணது இல்லைங்க. இது ஃபஸ்ட் டைம் இது மாதிரி நானும் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே ஃப்ரெண்ட்ஸ் ஃபினிஷிங் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. நான் இதுக்கு லைனிங் எதுவுமே கொடுக்க கிடையாது. நெக் பீஸுக்கு மட்டும்தான் நான் வந்து கிளாத் கொடுத்துருக்கேன். இதுதான் ஃபுல் ஃப்ராகோட இது அம்பர்லா கட்டிங் தான் நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் உள்ள கிளாத்து வந்து நான் நெக்குக்கு மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன். நான் லைனிங் எதுவுமே கொடுக்க கிடையாது. டைமண்ட் நெக் தான் நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.